ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண போகிறோம். பர்லா மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதில் இருந்தால் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண போகிறோம். ஒரு 350 கிராம் மீனில் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். நான் இது கருப்பு மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இருந்ததுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மிளகாய் தூளெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதாவது 2 தடவை அரை டீஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்றதுனால நான் மல்லித்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கவுச்சு எல்லாத்தையுமே அது எடுத்து விட்டுரும். இதே இது நம்ம சிக்கனில் பண்ணுறா இருந்தால் தேவையில்லை மல்லித்தூள். காஷ்மீரி மிளகாய் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வினிகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சம்பழத்தில் ரொம்ப ஜூஸ் இருந்தது அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா வினிகரும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உப்பு புளிப்பெலாம் கரெக்டாக இருக்குதான்னு லைட்டாக தொட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். ஃபிஷ் ஃபிங்கருக்குனே நீங்கள் கட் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம உடனே பொரிச்சிடலாம். இந்த ஃபிஷ் ஃபிங்கர் நீங்கள் பர்லா மீன், தோல்பாறை மீன், கோலா மீன் இது எல்லாத்துலேயுமே செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நல்ல ஃப்ளஷ் நிறைய இருக்கக்கூடிய மீனாக இருக்கணும். நமக்கு அப்படியே ஃபில்லட்ஸ் எடுத்தால் வர்ற மாதிரியான மீனாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு முள் இருக்கக்கூடாது, கவுச்சி ஸ்மெல்லும் இதில் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். பர்லா மீனில் ஃபிஷ் ஃபிங்கர், பிறகு சிக்கன் 65 மாதிரி ஃபிஷ் 65 இது எல்லாமே இதில் நல்லா இருந்தது. சிக்கனில் பண்ணக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே சில்லி ஃபிஷ் இது எல்லாமே இதில் சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கு தேவையான ஒரு 6-7 மீனை எடுத்து அதில் போட்டுக்கலாம். துண்டு மீன்களை எடுத்து இந்த மாதிரி மைதாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அட் டைம் நம்ம ஒன்றா கோட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நம்ம எக்கில் டிப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்பில் போடுவோம். கையை சும்மா வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் எத்தனை பீஸ் தவாவில் போடுவீங்களோ அத்தனையும் எடுத்து ஒரு நேரம் மைதாவில் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் மைதா மாவு மட்டும்தான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் சாஸ்லாம் போட்டிருக்கிறதுனால உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக அதில் கொஞ்சம் முன்னே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மைதாலெலாம் நீங்கள் எதுவும் போட தேவையில்லை. இப்போ மைதாவில் புரட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க மைதாவை கொஞ்சம் அப்படியே உதிர்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஊற்றுருங்க. லைட்டாக தட்டினீங்கனாலே விழுந்துடும். அதுக்கப்புறம் எக்கில் போட்டு ஒரு தடவை புரட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்க எக்கையும் அதில் அப்படியே வடித்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்பில் போட்டு இந்த மாதிரி புரட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கைகளில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணணும். அப்படி இல்லை பிளேட்டில் வச்சே கூட அந்த ஒரு கையால் நீங்கள் ரோல் பண்ணிங்கனாலும் நல்ல ரோல் மாதிரி வந்துடும். பார்க்குறதுக்கு அது ஃபிஷ் ஃபிங்கர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா மீன் வெட்டும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ரவுண்டாலாம் வெட்ட முடியாது. கொஞ்சம் ஃப்ளாட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ரெட் க்ரம்பில் போட்டுட்டு கைகள்லையோ அல்லது பிளேட்லேயோ வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு அந்த ஃபிஷ் ஃபிங்கர் அப்படியே ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். மைதாவில் கோட் பண்ணி அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் க்ரம்பில் நம்ம புரட்டி எடுத்துக்கணும். புரட்டி எடுக்கும்போது கைகள்லையோ அல்லது பிளேட்லேயோ வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தேவையானதை நம்ம செஞ்சு முடித்த உடனே நம்ம பொரித்து எடுத்துடணும். எல்லாத்தையும் மொத்தமாக செஞ்சு வைக்கக்கூடாது. ஒரு 7-8 பீஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவான சூட்லேயே வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும் மீனெல்லாம். ஏன்னா மேலே நம்ம 3 கோட் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி மீன் உள்ளே நல்லா வேகணும். அதே நேரத்தில் மேலே இருக்க அந்த கோட்டிங் எல்லாம் கரியக்கூடாது. ஏன்னா தீர்ஞ்சிருச்சு அப்படின்னாலும் கசப்பு உங்களுக்கு வந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக அந்த மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ப்ரெட் க்ரம்மும் நீங்கள் ஃபிஷ் ஃபிங்கருக்கெலாம் பண்ணனா கடையிலே வாங்கிடுங்க. ஏன்னா நல்லா ட்ரை பண்ணி எடுத்த ப்ரெட் க்ரம் தான் எண்ணெய் குடிக்காது.
சூப்பராக நமக்கு ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிட்டு. இதை வந்து மின் சட்னியும் வச்சுக்கலாம், டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம், அதே போல் வந்து மயனஸ் வச்சுக்கலாம். எது கூடனாலும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மழை நேரம், மழை விழுந்துட்டுருக்க நேரம் தான் நான் இது பண்ணேன். மார்னிங் சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டுக்கிட்ட மழை விழும்போது இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கும். தண்ணியெல்லாம் கெட்டாது. ஏன்னா இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், காலையில் இது வந்து டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 12-1 மணி இந்த டைமில் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஃப்ரெண்ட்லேயுமே பாருங்கள், கார் பார்க்கிங்கில் எங்கேயுமே தண்ணி நிற்காது. ரொம்ப ஹெவியாக சடனாக விழும்போது அந்த சாட்டர்டே நைட்டு விழும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா விழுந்ததுன்னா ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிற்கும் தண்ணி. அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஓடிடும். 2015 மழை விழும்போதுமே இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கெட்டலை. ஏன்னா இடங்கள் தெரிஞ்சிருந்ததுனா தான் நீங்கள் நாளைக்கு வீடு பார்க்கும்போதும் நீங்கள் கரெக்டான இடத்துல போய் சூஸ் பண்ணி இருப்பீங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் எங்கே பார்த்தாலுமே வெள்ளமாக இருக்குது. இந்தளவுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது சென்னை இவ்வளோ மோசமாகி. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட அவுட்டரில் தான் உங்களுக்கு மழை தண்ணியெல்லாம் கெட்டுச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு உள்ளே வந்து மழை தண்ணியெல்லாம் அந்தளவுக்கு கெட்டியிருக்குது. எங்களுக்கு தண்ணி விழ வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2015 மெயின் ரோட்டுக்கு போகக்கூடிய இந்த பாதைகள்லாம் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் நடந்து போகிறதெல்லாம் தெரியும். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முட்டுக்கு கீழே வரைக்கும் தண்ணி கட்டி நின்றுது. போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த மழையப்போ வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஓடிருச்சு. ஏன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கும் போட்டிருக்குறாங்க, கட்டருக்கும் லைன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து தண்ணி எதுவுமே நிற்கலை. அதே மாதிரி ஈவினிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக காற்று அப்படிலாம் அடிக்கலை. நான் இடத்த காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப் காமிக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நாளைக்கு ஏதாவது வீடு வாடகைக்கு பார்க்கணுன்னா கூட நீங்கள்லாம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் காமிக்கிறேன். இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடை. இங்கே தான் காய்கறி வாங்குவோம். காலையில் வாக்கிங் முடிச்சுட்டு இங்கே இருந்தால் பார்ப்பேன் என்னென்ன காயெல்லாம் இருக்குதுன்னு. ஏதாவது காய் வாங்க வேண்டியது இருந்ததுன்னா கரெக்டாக இருந்ததுன்னா நான் போய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். எங்களுக்கு கோவிட் டைம்லேயும் சரி, எந்த மழை வெள்ளத்துலேயும் சரி இந்த கடை எப்போவுமே திறந்துருக்கும். இங்கே பாருங்கள், இதுவுமே மெயின் ரோட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாதை தான். அங்கேயுமே வந்து 2015 நல்லாவே தண்ணி கட்டி கிடந்தது. முட்டு வரைக்கும் தண்ணி இருந்தது. ஒரு 4-5 நாளாவது அந்த தண்ணி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வழிஞ்சுது. ஆனால் இந்த தடவை ஒரு தண்ணி கூட எங்களுக்கு வந்து தேங்கவே இல்லை, அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. இதுதான் வந்து நேற்று சென்னையில் 4 நாளாக மழை விழும்போது நேற்று எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருந்த சிச்சுவேஷன் இது தான். நான் வந்து நீங்கள் இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நான் இதை காமிக்கிறேன். இது எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் வரும். ஈவினிங் ஒரு 3:30க்கு மேலே 3:15 வந்து கொஞ்சம் காற்று இருந்தது. அதாவது மழை இல்லை அந்த டைமில். கொஞ்சம் மழை நின்று கொஞ்சம் காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் 4 o'clock மேலே ரொம்ப அமைதியாயிட்டு. மழை இல்லை. கண்டிப்பாக அந்த ஃபிஷ் ஃபிங்கரை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2 வெரைட்டிஸ் இருக்குது, அதை அடுத்த வீடியோவாக போடுறேன். ஏன்னா 3 வெரைட்டிஸ் நான் பண்ணியிருந்தேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.